இது கூட என்னவோ பண்ணிட்டு இருக்கு. குட்டியாக அழகாக செம க்யூட்டாக இருந்துச்சு. ஜீப்ராலாம் இருக்கும், பண்ணி போகலாம். நீங்கள் குரூப்பாக வந்தீங்கன்னா இன்றைக்கி பெருசாக இருந்துச்சு. அந்த டைகரும் பார்த்தீங்கன்னா இங்கே வர மாட்டேங்குது, அப்படி இருந்துச்சு. அது சிங்கத்துலேயும் 20 என்னமோ இருக்கும் போல். பெங்களூர் இருக்க பன்னார்கடா ஜூக்கு போயிருக்கீங்களா? இது நம்ம பார்ட் 3 வீடியோ. பன்னார்கடா ஜூக்கும் சேம் டிக்கெட் இருந்தாவே போதும். அந்த 720 ரூபா டிக்கெட்டை வச்சு நம்ம வந்து ஜூ, பட்டர்ஃப்ளை பார்க் எல்லாமே அக்சஸ் பண்ணிட்டோம். ஏன்னா விஐபி பாஸ் மாதிரி அது டக்கு டக்கு நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே வாங்க உள்ளே தான் போய் பார்க்கலாமே. சரி உள்ளே போயிட்டு இருந்தோம். ஆனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேப்பை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் ஏதாச்சும் வண்டி எடுக்கிறனா கூட வண்டி எடுத்துக்கலாம், இல்லை நடந்தே போகிறதுனா நடந்து போய்க்கலாம். இதுக்கு இன்னும் பெரிய பார்க்கெலாம் இல்லைங்க, குட்டின்னு ஒரு ஜூ தான். முன்னாடி போனது பார்த்தீங்கன்னா ஜீப்ராலாம் இருக்கும். ஜீப்ரா சுற்றி நிறைய ஆளுங்க நிற்பானுங்க. அதை பார்த்து அது பயந்துட்டு ஓரமாக நின்றுட்டுருக்கோம். அதை தாண்டி போய் பார்த்தீங்கன்னா ஒட்டவச்சு வங்கிருச்சும் இருக்கும், அதாவது ஜிராஃபியை பார்த்ததும் அது வந்து அதோட ஜோடி கூட சேர்ந்து என்னவோ பண்ணிகிட்டு இருக்கு. இது இவனுங்க வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. சரி ஓகே அடுத்ததுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்கோம். அங்கே போனால் ஏதோ ஒரு ஆடு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆடை போய் வெறிக்க பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த ஆடு வேறு எங்கேயோ வெறிக்க பார்த்துட்டு இருக்கு. ஆனால் என்ன ஒரே ஒரு ஆடு தான் வச்சுட்டு இந்த ஃபுல்லாக இந்த இடத்துக்கு வச்சுருக்கானுங்க. மேபி நிறையா இருந்திருக்குமா, இவங்க வெட்டி சாப்பிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் நீங்கள் நிறையா உட்காந்து நிற்கிறதுக்கு எல்லா பிளேசஸும் இருக்குது. இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறையா ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருக்கானுங்க. ஆனால் அந்தளவுக்கு ரேட்டும் இருக்கும். சரி ஓகே இந்த பக்கம் போனால் டைகரு, பியரில் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த பக்கம் நிறைய க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க, ஏன்னு தெரியல. நம்ம சென்னையில் கூட வண்டலூர் ஜூ பெருசாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி உண்டு தான் இருக்குது. ஆனால் நிறைய நிமிஷம் பக்கத்துலேயே அடைச்சி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வெளியூர் குரங்கு போல், அமெரிக்கன் குரங்குன்னு சொல்லி போட்டுருந்துச்சு போர்டு. அந்த குரங்கு எதுவும் பண்ணவும் மாட்டேது, எல்லாம் பார்த்து பயப்படுது. நீங்கள் வீக்கெண்ட் டைம்லலாம் போனீங்கன்னாக்கா எல்லாமே பார்த்தீங்கன்னா பயத்தில் தான் சுற்றிட்டு இருக்கோம். நீங்களாம் போனீங்கன்னா ஒரு வீக் டேஸில் போங்க, அப்போ தான் இங்கே நீட்டாக சுற்றி பார்க்க முடியும். இல்லையா இந்த கூட்டவங்க தான் அலாம் மோதிட்டு இருக்கோம். ஆல்சோ குட்டி குழந்தைங்க நிற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த குட்டி குழந்தைங்க கூட ஹைட்டாக நின்று பார்க்க முடியும் மிருகங்களை. இது பார்த்தீங்கன்னா டைகருக்கான ஸ்பேஸு. ஒரே ஒரு டைகருக்காக இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. அது அந்த டைகரும் பார்த்தீங்கன்னா இங்கே வர மாட்டேங்குது. அப்புறம் தான் இங்கே தண்ணி குடிக்கிறதுக்காக வந்துச்சு. ஸோ அந்த டைமில் தண்ணி குடிக்கிற டைமில் நாங்கள் ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்துகிட்டு இருந்தாங்க நிறைய பேர். அப்போ நம்மளும் ஒரு ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு இருந்தோம். அது தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உட்காந்து ஜாலியாக ஆட்டம் போட்டு இருக்குது. அது மூஞ்சி அந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிச்சு. சரி போடாத அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த பக்கம் வந்து பார்த்தா பியரும் பார்த்தீங்கன்னா ரோகமாக யார் பெற்ற பிள்ளையாட்ட தனியாக போய் உட்காந்துட்டு இருக்குது சோகமாக. ஏன்னா எல்லா கூட்டமும் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்குது, இது மட்டும் தனியாக இங்கே கொண்டு வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. இது ஈமு கோழி நம்ம ஊர்லேயே அதிகமாக வச்சுட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஜூக்கில் வந்து எல்லாமே ஒன்று ரெண்டு தான் அடைச்சி வச்சுருக்கானுங்க. இங்கே வந்து பார்த்தா ஃபாக்ஸே காணும். ஆனால் ஃபாக்ஸ்ன்னு சொல்லி போர்டு போட்டுருக்கானுங்க. ஆனால் ஃபாக்ஸை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாட்டு நாய் மாதிரி இருக்குங்க. பெருசாக ஃபாக்ஸ்னே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே பாருங்கள், ஏதோ நாட்டு நாயெல்லாம் சுற்றிட்டு இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த வால் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேபி இந்தியன் ஃபாக்ஸ் ஆமாம், அதனால் வந்து நாட்டு நாய் மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹைனா, நம்ம ஊர் சுப்பிரமணி. ஆனால் சுப்பிரமணி இங்கே வந்து தூங்கிட்டு இருக்காரு, பெருசாக எதுவுமே பண்ணல. விஜய் படத்தில் மட்டும்தான் சுப்பிரமணி வந்து ஆட்டம் போடுவார், இங்கெல்லாம் வந்து அமைதியாக தூங்கிட்டு இருப்பார். சரி ஓகே தூங்குற மிருகத்தை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போவானா இல்லாமல் இங்கே கூட்டம் பார்த்தீங்கன்னா அதே பார்க்குறக்காக நின்றுட்டு இருக்குது. அதை எல்லாம் கள்ளத்துக்கு வீசுறானுங்க குட்டி பசங்கள்லாம். அது அப்போயும் எந்திரிச்சு வர மாட்டேங்குது. சரி போங்க அடுத்ததுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே தான் வந்து ரியல் ஃபாக்ஸே இருந்துச்சு. இதுதாங்க ஒரிஜினல் ஃபாக்ஸு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒத்தையாக தனியாக சுற்றிட்டு இருக்குன்னு பார்த்தா கூட ஜோடியோடு தான் சுற்றிட்டு இருக்குது. அந்த பக்கம் இதுதான் வந்து கூட்டமாக அதிகமாக இருந்துச்சுங்க ஃபாக்ஸு. மற்றபடி அதுவுமே பார்த்தீங்கன்னா குட்டி ஒன்று தான் இருக்குது. சாப்பாடு அதிகமாக போட மாட்டாங்களா என்னன்னு தெரியல. இது நம்ம ஏதாவது சாப்பாடு போடுவோமா திரும்பி பார்க்குது. ஆனால் திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம தூரமாக இருக்குங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேலி கம்பி வச்சுருக்காங்க, அதை தாண்டி தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். சரி ஓகே இந்த பக்கம் போனால் லேக்லாம் இருக்குமே. லேக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஹவுஸ் மாதிரி வச்சுருக்கானுங்க. அந்த ஒரு போட்டுக்கு ஒரு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 350 ரூபா 250 ரூபா நம்ம சம்திங் வாங்குறானுங்க. ஆனால் நம்மளே வந்து பெடலிங் பண்ணி போகலாம். நீங்கள் குரூப்பாக வந்தீங்கன்னா நீங்கள் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். தனியாக வந்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஆல்சோ ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் உள்ளே போய்ட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா புள்ளிமான் வச்சுருக்காங்க. ஆனால் புள்ளிமானத்துக்கு பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. பக்கத்தில் இருந்தால் நம்ம சாப்பிட்ற கூட ஏதாச்சும் கொடுக்கலாம். இவனை பொறுத்த வரைக்கும் நம்ம பிடிச்சிட்டு போயிடும்னு பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் சில புள்ளிமானுக்கு பார்த்தீங்கன்னா கொம்பை காணுங்க. கொம்பெல்லாம் வந்து வெட்டி எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல, இல்லை சண்டை போட்டுக்கணும் கட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த பக்கம்லாம் வந்தீங்கன்னா கூட்டமே இருக்காது, நிறைய பேர் வந்து நடந்து வர மாட்டாங்க. இந்த பக்கம் பாருங்கள், இந்த மானுக்கெலாம் பாருங்கள் கொம்பே இருக்காது, ஏன்னா கொம்பெல்லாம் வந்து கட் பண்ணிட்டானுங்க. இதெல்லாம் சண்டை போடுறதுனால என்னன்னு தெரியல. ஆனால் பெரிய மானுங்க ஏதோ பாருங்கள் கட் பண்ணியிருக்காங்க, தெரியுதா? மேபி சண்டை போடுறதுனாலையா இல்லை அவனுங்க கட் பண்ணி வித்துட்டானுங்களான்னு தெரியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிப்போபோட்டமஸ், நீர் யானை. ஆனால் வெளியே வராது, எல்லாமே சாப்பிட்டு உள்ளே சுற்றிட்டு இருக்கோம். அதாங்க நீங்கள் மார்னிங் நேரத்துலேயே வந்துட்டிங்கனாக்கா அனிமல்ஸை வந்து பார்க்க முடியும் ஈஸியாக. வெளியே சுற்றிட்டு இருக்கோம், ஏன்னா சாப்பாடுறதுக்காக வெளியே வந்துட்டு இருக்கோம்.
அதே நீங்கள் மத்தியானமா இல்லை 11 o'clock மேலெலாம் போயிட்டீங்கன்னா எதுவுமே வெளியே இருக்காது, எல்லாமே உள்ளே தான் சுற்றிட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து சாப்பாடு போட்டாங்களா, சாப்பிட்டு இருக்குது பாருங்கள். ஆனால் இது வேறு லெவலில் இருந்துச்சு, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நாங்கள் இத்தனைக்கு தூரத்தில் தான் பார்க்குறோம், அப்போவே இவ்வளோ பெருசாக இருக்குது. இன்னும் பக்கத்துலலாம் போனால் ரொம்பவே பெருசாக இருக்கும் போல ஜெயின்டாண்டிக்கா. குட்டி குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இது ஆக்சுவல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபா என்னமோ தான். அதே நீங்கள் வந்து சஃபாரியோடு எடுத்திங்கனாக்கா 450 ரூபா என்னமோ வரும். அதே நீங்கள் வெறும் ஏசி சஃபாரி எடுத்திங்கன்னா 720 ரூபா வருது. ஸோ கண்டிப்பாக போனீங்கன்னா இந்த மாதிரி ஜூக்காச்சும் போயிட்டு வாங்க. ஆனால் நீங்கள் ஜூக்கு போகிறக்கே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். ஸோ அதனால பார்த்துக்கோங்க. இது என்னமான்னு தெரியல, எது குட்டையாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு, அழகாக க்யூட்டாக. ஆனால் அந்த பக்கம் ஃபுல்லாக கூட்டமாக இருக்குன்னா நம்ம இந்த சைடு இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் வந்து பக்கத்தில் வெண்டலூர்லாம் போனீங்கன்னாக்கா புள்ளிமான்லாம் கிட்டே வரும். அந்த மாதிரி இங்கே கிட்டே எதுவுமே வர மாட்டேங்குது. யானை மட்டும்தான் கை கேட்ட தூரத்தில் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த யானையெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி யானைங்க, பெரிய யானையெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள். அது ஒரு யானையும் பார்த்தீங்கன்னா இருங்கடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் எலிஃபெண்ட், ஏசியன் எலிஃபெண்ட் போட்டு வச்சுருக்கானுங்க. ஆனால் குட்டியாக அழகாக செம க்யூட்டாக இருந்துச்சு. அது பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் நின்றுட்டு இருந்துச்சுங்க. சரி ஓகே, எல்லோரும் நின்று ஃபோட்டோ அப்போ தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அதே பார்த்ததுக்கப்புறம் இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தா இங்கே சிறுத்தை வச்சுருக்காங்க தூரத்தில். அது சிறுத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா 3 இருக்குங்க. ஆனால் பார்க்க நாங்கள் ஒன்று தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். இது ஏதோ சிங்கிள் லவ் ஃபெயிலியர் மாதிரி தனியாக சுற்றிட்டு இருக்குதே அப்படின்னு பார்த்தா அது கூட வந்து ஆளோட வருதுங்க. தனியாக இங்கே சுற்றிட்டு இருக்குதா, அது கூட வரும்போது பாருங்கள் இன்னொன்று வந்துடும். அது எழுப்பி விட்டு கூட்டிகிட்டு வருது. வாங்கடா பசங்க நிறைய பேர் நிற்கிறானுங்க, வந்து சோப் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே ஒரு போஸ்ட் கொடுக்கறக்காக அங்கேருந்து ஆளுங்களோட வந்த மாதிரி வந்துச்சு. ஆனால் வர்றது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆண் சிறுத்தைங்க, பெண் சிறுத்தை அந்த பக்கம் இருக்குது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட புலம்பிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கிட்ட திட்டு வாங்கிடுச்சு, இது வந்து திட்டு வாங்கிட்டு வருது. ஆனால் எங்ககிட்ட வந்து நல்லா பார்த்துட்டு போச்சுங்க. ஏதாவது சாப்பாடு போடலான்னு பார்த்தா நம்ம கையில் எதுவும் சாப்பாடு எதுவுமே இல்லை. இதுதாங்க பெண் சிறுத்தை. 3மே பார்த்தீங்கன்னா கிட்டே நிற்குது. அது நமக்கு ரொம்ப கிட்டே இருக்குது பாருங்கள். ஒய்ஃப் கோச்சிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இது கூட என்னவோ பண்ணிகிட்டு இருக்கு. அதை குட்டி பசங்களாம் பார்த்து அதையும் பார்க்குதுங்க. அப்போ நிறைய பேர்லாம் பேரண்ட்ஸ்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. மேபி சம்திங் ஹேப்பனிங். நம்ம இதுக்கு தேவையில்லாமல் மேபி கே கப்பலாக இருக்கலாம் போல். நம்ம இதுக்கு தேவை இந்த மாதிரி நம்ம முன்னாடி வந்து அசைன் பண்ணணுமா அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் இதையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தானுங்க. சரி நாங்கள் எதுக்கு தேவையில்லாமல் சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். மேபி சண்டை போட்டிருக்கோம் போல், அதனால் வந்து அதை சொல்லி கொடுத்துச்சா என்னன்னு தெரில. இந்த பக்கம் வந்தால் பார்த்தீங்கன்னா சிங்கம் இருந்துச்சு. அது சிங்கத்துலேயும் ஒன்று பார்த்தீங்கன்னா ராஜா சிங்கம் வேறு லெவலில் ஜெய்ஜாண்டிக்காக உட்காந்துட்டு இருந்துச்சு. ஆனால் தூக்க கலக்கத்தில் தான் இருக்குங்க, பெருசாக சவுண்டும் போடுறதும் எதுவும் பண்ணுறதும் இல்லை. ஆனால் அதுக்காக பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம். இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளிங்க தான் வச்சுருக்காங்க. கிளிங்கெல்லாம் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் நம்ம ஊர்லேயே கிளிங்க நிறைய சுற்றிட்டு இருக்கோம், அதெல்லாம் பிடிச்சி அழைச்சி வச்சுருக்கானுங்க. அது அதிகமாகவும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இது நீங்கள் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் நடந்து போயிடலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தான் உள்ளே இருக்கும். அது 100 ரூபா டிக்கெட்டுங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் பரவாயில்ல, இங்கே ஃபுல்லாக ஐடி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரேட் வச்சா தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அனிமல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பாடு வாங்கி போடுறக்காக இவங்க செலவு பண்ணுறாங்களாமா. ஆல்சோ பார்த்தீங்கன்னா பிளேஸும் கிளியராக தான் வச்சுருக்காங்க. ஸோ பிரச்சனையும் இல்லை, ஒர்த்தாக தான் இருக்கும். முக்கியமாக சஃபாரி போகாமல் இருக்கவங்க இங்கே வந்து நீங்கள் சுற்றி பார்த்துட்டு ஒரு 1 ஹவர்லேயே நீங்கள் திரும்பி போயிட முடியும். பெருசாலாம் டைம் எடுக்காது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முதல்ல வச்சுருக்காங்க. இந்த முதலையெல்லாம் பார்த்தாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்ம ஊரில் முதலுக்கும் இந்த முதலுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி முதலைங்க தான் இருக்குது. பெரிய முதலையும் எங்கேயுமே நாங்கள் பார்க்கல. இங்கே பாருங்கள் ஒயிட் பீக்காக்கெலாம் இருந்துச்சு. தோகை விரிக்கும்னு பார்த்தா நாங்கள் வரும்போது தொகை கீழே போட்டுருச்சு. ஆனால் தோகை விரிக்கும்போது செம்ம அழகாக இருக்குமாம்மா இந்த ஒயிட் பீக்காக். இந்த பக்கம் வந்து நம்ம ஊர் பீக்காக். இது நம்ம ஊர் சைடில் எங்கள் ரோட் சைட்லாம் போனீங்கன்னா அதிகமாக சுற்றிட்டு இருக்கோம். இந்த ஒயிட் பீக்காக் மட்டும்தான் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதுவுமே தொகை விரிக்கல. சரி நம்ம ஊர் பீக்காக் என்ன பண்ணுதுன்னு பார்த்தா அதுவும் ஒன்றும் பண்ணல. சரி இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா crocodile வச்சுருக்காங்க. ஆனால் இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா crocodiles பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. தண்ணிக்குள்ளெல்லாம் நேர்லேயே ஒரு 20 எண்ணமும் இருக்கும் போல். மேலேயும் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ஒரு 10 எண்ணம். இந்த பக்கம் 2 தான் இருக்குது. ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதிகமாக வச்சுட்டு இருக்கு. ஃபுல்லாக பாருங்கள் உள்ளுக்குள்ளே படுத்துருக்கா, ஒன்றுமே தெரியல, ஏதோ கல் மாதிரி இருக்குது. சரி ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய தொட்டி கட்டி வச்சுருக்காங்க. அந்த பெரிய தொட்டிக்குள்ள ஒரு கையளவுக்கு தான் crocodiles இருக்குது பாருங்கள். இத்தினோண்டு தான் இருக்குது. அதெல்லாம் மேபி தூரத்தில் வந்து பார்க்கறதுனால பெருசாக குட்டி ஒன்று இருக்கா என்னன்னு தெரியல. அது பக்கத்தில் உட்காந்து தேனிக்காரனாங்க போல். அங்கே ஊர்லலாம் பக்கத்துலேயே crocodiles இருக்குமாமா அவங்க தோட்டத்தில் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இந்த பக்கம் போனால் எசீட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். அப்போ இந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த
வண்டியில் வரீங்களா, வண்டியெலாம் வந்து இங்கே ட்ராப் பண்ணிடுவாங்க. இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இங்கே தான் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட் ஒன்றே ஒன்று தான் இருக்கும், அதனால் ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இந்தியன் வங்கி. இது நம்ம ஒரு பழனி சைட்லேயே போனீங்கன்னாவே நிறைய சுற்றிட்டு இருக்கோம். நீங்கள் அங்கேயே பார்க்காம இங்கே வந்து பார்க்குறதுக்கு தேவையில்லாமல். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்கும், நீங்கள் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஏதோ வாட்டர் பாட்டில் வாங்கினீங்கன்னா வாட்டர் பாட்டில் கொடுத்தீங்கன்னா 20 ரூபா 25 ரூபா திரும்ப தருவாங்க. ஸோ அந்த கண்ணாடி பாட்டில் ரிட்டர்ன் கொடுத்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் போயிடலாம். இங்கே கான்செப்ட் என்னென்னா கண்ணாடி பாட்டில் தான் உள்ளே கொண்டு போகிற மாதிரி இருக்கும், இல்லை ஸ்டீல் வாட்டர் கொண்டு வர மாதிரி இருக்கும். மற்றபடி பிளாஸ்டிக் வாட்டர்லாம் கொண்டு வந்தீங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க. ஜூக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நான் வெறும் 5 தான் தரேன், ஏன்னா பெருசாக ஒர்த்து இல்லை, டைம் தான் வேஸ்ட். இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.